அவைகளை பற்றி சற்று விரிவான விளக்கத்தை இப்போது காண்போம். முதலில் போக்குவரத்து சின்னங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். போக்குவரத்து சின்னங்களை பொதுவாக 3 வகையாக பிரித்துள்ளனர். அவைகள் உத்தரவு சின்னங்கள், எச்சரிக்கை சின்னங்கள், தகவல் சின்னங்கள் என 3 வகையாக பிரிக்கலாம். இப்பொழுது உத்தரவு சின்னங்களை பார்ப்போம். உத்தரவு சின்னங்கள் என்பது வட்ட வடிவமாக இருக்கும். சிகப்பு அல்லது ஊதா அல்லது வெள்ளை பார்டரில் ஒவ்வொரு சின்னத்திற்கும் ஒரு படம் இருக்கும். மேற்கண்ட போக்குவரத்து சின்னங்கள் அனைத்துக்கும் இந்தியா முழுவதும் ஒரே அர்த்தம்தான். மேற்கண்ட சின்னங்களை எழுத படிக்க தெரியாதவர்களும் படத்தை பார்த்து எளிதில் தெரிந்து கொள்ளும் வகையில் எளிய படங்களால் விளக்கப்பட்டிருக்கும். உத்தரவு சின்னங்கள் ஓட்டுநர் அனைவரும் கட்டாயம் கடைபிடித்தே தீர வேண்டும். கடைபிடிக்க தவறினால் அவர்கள் மீது காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுத்து நீதிமன்றம் மூலம் தண்டனை வழங்கவும் மோட்டார் வாகன சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. எனவே உத்தரவு சின்னங்கள் என்பது மிக முக்கியமானது. இப்பொழுது உத்தரவு சின்னங்களை பாருங்கள். வாகனம் நிறுத்தி வைக்க தடை, வாகனம் நிற்க நிறுத்தி வைக்க தடை, கண்டிப்பாக ஆரன் கண்டிப்பாக இடதுபுறம் திரும்பு, கண்டிப்பாக நேராக செல், கண்டிப்பாக வலதுபுறம் திரும்பு, கண்டிப்பாக நேராக வலதுபுறம் திரும்பு, கண்டிப்பாக நேராக இடதுபுறம் திரும்பு, கண்டிப்பாக இடதுபுறம் செல், எடை வரம்பு, நிற்க, வழி கொடு, வழி இல்லை, ஒரு வழி பாதை, ஒரு வழி பாதை, இரு வழியிலும் செல்ல தடை, லாரி செல்ல தடை, மாட்டு வண்டி செல்ல தடை, பாதசாரி செல்ல தடை, வலதுபுறம் திரும்ப தடை, இடதுபுறம் திரும்ப தடை, யூ திருப்பம் செய்ய தடை, முந்தி செல்ல தடை, ஹாரன் அடிக்க தடை, வேக வரம்பு, அகல வரம்பு, உயர வரம்பு, ஆக்சில் எடை வரம்பு. அடுத்ததாக எச்சரிக்கை சின்னங்கள். இந்த எச்சரிக்கை சின்னங்கள் அனைத்தும் முக்கோண வடிவில் அமைந்திருக்கும் முக்கோணத்திற்குள் படம் வரையப்பட்டிருக்கும். இவைகள் ஓட்டுநர் பயணம் செய்யவிருக்கும் சாலையின் தன்மையினை முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. வலதுபுற சாலை வளைவு, இடதுபுற சாலை வளைவு, இடதுபுற குறுகிய சாலை வளைவு, வலதுபுற குறுகிய சாலை வளைவு, வலதுபுறம் வளைந்து வளைந்து செல்லும் சாலை, இடதுபுறம் வளைந்து வளைந்து செல்லும் சாலை, குறுக்குச் சாலை, இடதுபுறம் சாலை, வலதுபுறம் சாலை, டி சந்திப்பு, போக்குவரத்து வட்டம், ஆபத்தான பள்ளம், வேகத்தடை, ஒய் சந்திப்பு, முன்னாள் பிரதான சாலை குறுக்கீடு, சைக்கிள் குறுக்கீடு, விலங்குகள் குறுக்கீடு, பாதசாரி குறுக்கீடு, பள்ளிக்கூடம், ஆட்கள் வேலை செய்கிறார்கள், மேல் நோக்கு சாலை, கீழ் நோக்கு சாலை, குறுகிய பாலம், முன்னால் குறுகிய சாலை, கரடு முரடான சாலை, பாதுகாக்கப்படாத ரயில் பாதை 200 மீட்டர் தூரத்தில் உள்ளது, பாதுகாக்கப்பட்ட ரயில் பாதை 200 மீட்டர் தூரத்தில் உள்ளது. அடுத்ததாக தகவல் சின்னங்கள். சதுரம் மற்றும் செவ்வக வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். இவைகள் ஊர்களின் திசை, தூரம் மற்றும் ஓட்டுநருக்கு தேவையான மற்ற தகவல்களையும் எளிதில் தெரிவிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. சந்திப்பில் ஊர் பெயர், செல்லும் திசை மற்றும் தூரம், தொலைபேசி, பெட்ரோல் பங்க், மருத்துவ வசதி, முதலுதவி, உணவு விடுதி,
சிற்றுண்டி வசதி. திசை காட்டும் பக்கம் வாகனத்தை நிறுத்தலாம். இரு திசைகளிலும் வாகனத்தை நிறுத்தலாம். சைக்கிள் நிறுத்தலாம். கார் நிறுத்தலாம். வெள்ள அளவு மானி. இத்தகைய சின்னங்கள் தவிர ஒரு சில சைகைகளை கையில் காட்ட ஒவ்வொரு ஓட்டுநரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இவை கை செய்கைகள் எனப்படும். இரவு நேரங்களில் கைகளில் காண்பிக்கும் கை செய்கைகள் தெரியாது என்பதால் வாகனத்தில் உள்ள விளக்குகளை பயன்படுத்த வேண்டும். எனவே நமது வாகனத்தில் உள்ள இண்டிகேட்டர், பார்க்கிங் லைட் மற்றும் பிரேக் லைட்டுகளை எப்போதும் வேலை செய்யும் விதத்தில் பராமரிக்க வேண்டும். இவை தவிர கட்டுப்படுத்தப்பட்ட போக்குவரத்து உள்ள நகர்ப்புறங்களில் சிக்னல் விளக்குகள் இயக்கி போக்குவரத்து ஒழுங்குபடுத்தப்படுவதால் அவைகளையும் அனைத்து ஓட்டுநர்களும் தெரிந்திருக்க வேண்டும். விளக்கு சிக்னல்கள் மற்றும் போலீஸ் சிக்னல்கள். இப்பொழுது விளக்கு சிக்னல்கள் எரியும் முறையை பார்ப்போம். விளக்கு சிக்னல்களிலே சிகப்பு விளக்கு மட்டும் எரிந்தால் நில் என்று அர்த்தம். சிகப்பு மற்றும் மஞ்சள் இரண்டும் சேர்ந்து எரிந்தால் பச்சை வரப்போகிறது, புறப்பட தயாராக இரு என அர்த்தம். பச்சை மட்டும் எரிந்தால் இடையூறு ஏதும் இல்லை என்றால் புறப்பட்டு செல்லலாம் என அர்த்தம். மஞ்சள் மட்டும் எரிந்தால் சிகப்பு வரப்போகிறது என அர்த்தம். சிவப்பு விளக்கு எரிந்தாலும் இடதுபுறம் அம்புக்குறியிட்ட விளக்கு எரிந்தால் இடதுபுறம் திரும்பிச் செல்லலாம் என அர்த்தம். பாதசாரிகளுக்கான விளக்கிலே 2 விளக்குகள் மட்டுமே இருக்கும். ஒன்று சிகப்பு. சிகப்பு விளக்கு எரிந்தால் பாதசாரிகள் நிற்க வேண்டும், சாலையை கடக்கக்கூடாது. பச்சை விளக்கு எரிந்தால் பாதசாரிகள் சாலையை கடக்கலாம் என அர்த்தம். விட்டு விட்டு சிவப்பு விளக்கு எரிந்தால் நிற்கும் கோட்டிற்கு பின்னால் நிற்க வேண்டும். பாதையில் இடையூறு இல்லாமல் இருந்தால் சந்திப்பை கடக்கலாம். விட்டு விட்டு மஞ்சள் ஒளி தெரிந்தால் சந்திப்பில் கவனத்துடன் செல்ல வேண்டும். போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்காக போலீஸ் சிக்னல்களும் கை சிக்னல்களும் உபயோகப்படுத்தப்படுகின்றன. இப்பொழுது போலீஸ் சிக்னல்களை பார்ப்போம். இந்த போலீஸ் சிக்னல்களை ஓட்டுநர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும். ஏனெனில் போலீஸ் சிக்னல்களை மீறினால் செக்ஷன் 179(2) பிரிவின்படி அபராதம் ரூபாய் 500 அல்லது 1 மாத சிறை தண்டனை, சில நேரங்களில் 2ம் சேர்ந்தும் விதிக்கப்படும். அடுத்து கை செய்கைகள். கை செய்கைகள் என்பது சாலையின் மொழியாகும். பத்திரமான பிரயாணத்தை மேற்கொள்ள ஓட்டுநர் இந்த மொழியில் நல்ல பரிச்சயம் கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு ஓட்டுநரும் விதிகளில் சொல்லப்பட்டுள்ள முறைகளின்படி ஒழுங்கான வகையில் கை செய்கைகளை உபயோகித்தால் எத்தனையோ விபத்துக்களை தவிர்க்க முடியும். ஓட்டுநர் கைகளை காட்டும் முன் பின் பார்க்கும் கண்ணாடியை பார்க்கும் பழக்கத்தை கொள்ள வேண்டும். வலது பக்கம் வரும்போதும் அல்லது வலது பக்கம் திருப்பம் செய்யும் போதும் முந்தும் போதும் உள்ளங்கை முன்புறம் இருக்க வேண்டும். இடது பக்கம் வரும்போதும் இடது பக்கம் திருப்பம் செய்யும் போதும் வலது கையை நீட்டி முன்னோக்கி வலமிருந்து இடப்பக்கம் வட்டமாக சுற்ற வேண்டும். தன் வாகனத்தின் வேகத்தை குறைப்பதற்கு முன்னால் உள்ளங்கை கீழ்ப்புறம் இருக்க கையை மேலும் கீழும் பல முறை அசைக்க வேண்டும். கனரக வாகனத்தை நிறுத்தும் பொழுது கையை சாய்வாக உள்ளங்கை முன்புறம் இருக்குமாறு உயர்த்தி காட்ட வேண்டும். சிறிய வாகனத்தை நிறுத்தும் பொழுது உள்ளங்கை முன்புறம் இருக்குமாறு செங்குத்தாக உயர்த்தி காட்ட வேண்டும். பின்னால் வருகிற வண்டி தன்னை முந்தி செல்ல அனுமதிக்கும் பொழுது உள்ளங்கை முன்புறம் படுகடையாக இருக்க கையை முன்னும் பின்னும் அரை வட்ட வடிவமாக அசைக்க வேண்டும். இவை தவிர சில அடிப்படையான மோட்டார் வாகன விதிகளையும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவைகளில் முக்கியமானவை: மோட்டார் வாகன சட்டம் 122,
வாகனத்தினை போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தி வைக்கக்கூடாது. பிரிவு 123 வாகனத்தில் நடப்பு பலகை மீது, அதாவது பிளாட்ஃபார்ம், நடப்பு பலகை மீது அமர்ந்து செல்ல அனுமதிக்கக்கூடாது. பிரிவு 125 ஓட்டுநருக்கு இடையூறாக பொருளையோ சரக்குகளையோ ஏற்றிச் செல்லக்கூடாது. பிரிவு 126 வாகனத்தை பொது இடத்தில் நிறுத்தும்போது ஓட்டுநர் அல்லது ஓட்டுநர் உரிமம் பெற்ற நபர் கட்டாயம் வாகனத்தில் இருக்க வேண்டும். பிரிவு 128 மோட்டார் சைக்கிளில் செல்லும்போது ஓட்டுநரும் அவருடன் ஒருவர் மட்டுமே செல்ல வேண்டும். பிரிவு 129 2 சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கட்டாயம் தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும். பிரிவு 130 ஓட்டுநர் தனது வாகனத்தில் வாகனத்தின் காப்புச் சான்று, பதிவுச் சான்று, ஓட்டுநர் உரிமம், வரி செலுத்திய ரசீது, புகைச்சான்று ஆகியவை அவசியம் வைத்திருக்க வேண்டும். பிரிவு 131 ஆள் இல்லாத ரயில்வே லைனை கடக்கும்போது ஓட்டுநர் வாகனத்தை 100 அல்லது 200 மீட்டர் தூரத்தில் நிறுத்திவிட்டு கீழே இறங்கிச் சென்று இருபுறமும் ரயில் வருகிறதா என பார்த்து வரவில்லை என்பதை உறுதி செய்த பின்னரே ரயில்வே தண்டவாளத்தை கடக்க வேண்டும். பிரிவு 132 வாகனம் காவல்துறையின் மற்றும் சோதனை அதிகாரிகள் சோதனை செய்யும் போது நிறுத்தி அவர்கள் கேட்கும் தகவல்களை அவசியம் வழங்க வேண்டும். பிரிவு 134 வாகனம் விபத்துக்குள்ளானால் விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி செய்வது ஒவ்வொரு ஓட்டுநரின் முக்கிய கடமையாகும்.